இன்னைக்கு ஸ்ரீ மகாபெரிவா அனுபவங்களில் சிக்கனத்தை கற்றுத்தருவதிலும் பெரியவாளை யாரும் விஞ்ச முடியாது என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை ஸ்ரீ மடத்திற்கு ஒருவர் ஒரு மூட்டை கருணைக்கிழங்கை மடத்துக்கு கொடுத்தார். அதை எடுத்து மசியல் செய்தாயிற்று. சாப்பிட வந்தவர்கள் சிறிது வாயில் போட்டதுமே இடையில் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டனர். நாக்கில் அரிப்பு தாங்க முடியவில்லையே, எப்படி சாப்பிடுவார்கள்? இது பெரியவாளுக்கு தெரிய வந்தது. சமைத்தவர் கையை பிசைந்து கொண்டு, எனக்கு தெரிந்தவரை கழுநீரில் அலம்பி புளிவிட்டு கொதிக்க வச்சுத்தான் பண்ணினேன், அதற்கெல்லாம் மசியவில்லையே, அதான் மசியல் வீணாகி விட்டது என்றார். பெரியவா சொன்னார், கருணைக்கிழங்கு வேகரிச்சு அதோடு கொஞ்சம் வாழைத்தண்டை வெட்டி போடு, அரிக்காது என்றார். அதன்படியே மறுநாள் செய்யப்பட்ட கருணைக்கிழங்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடும்படி அமைந்தது. இன்னொரு நாள் சமையலுக்கு பெருங்காயம் போரலை என்று சமையல்காரர் தவித்தார். அதற்கு பெரியவா ஒரு எளிய வழி காட்டினார். இந்த பெருங்காயத்தை பருப்பு வேகும் போது போட்டுவிடு. அந்த பருப்பை சாம்பார் ரசம் எதில் சேர்த்தாலும் பெருங்காயம் வாசனையுடன் கூடவே சேர்ந்துவிடும். தினமே இப்படி பண்ணு, பெருங்காய செலவு குறையும் என்றார். சிக்கனத்தை கற்றுத்தருவதிலும் பெரியவாளை யாரும் விஞ்ச முடியாது. சகலமும் அறிந்த சர்வஜர் நம் பெரியவா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.